வணக்கம் மக்களே, நீங்கள் பார்த்து கேட்குறது ஓகே கம்ப்ளீட் அங்கே ஹோஸ்ட் சானிக் 3 ஃபைனலாக இந்தியாவில் ரிலீஸ் ஆயிடுச்சு. ஸோ போன வருஷம் அந்த படத்தை இந்த வருஷம் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. எப்படி பார்த்தாலும் ஓவராலே ஒரு செம்ம ஃபன்னான ஒரு படம். சானிக் யூனிவர்ஸை எக்ஸ்பேண்ட் பண்ணுற மாதிரி நிறைய விஷயங்களை உள்ள அமைச்சிருக்காங்க. ஸோ நீங்கள் சானிக் ஃபேன்ஸாக இருந்தீங்கன்னா மறக்காம இந்த படத்தை செக் பண்ணி பாருங்க. சானிக் 1-2 பார்த்துட்டு அப்புறம் கண்டினியூ பண்ணுறது இன்னும் பெட்டர் ஆப்ஷனாக இருக்கும். ஏன்னா அதுக்கான கதைகள் நிறையவே இருக்குது. ஸோ சானிக்கை தொடர்ந்து கண்டினியூ பண்ணுறவராக இருந்தீங்கன்னா இந்த படத்தெல்லாம் மிஸ்ஸே பண்ணாதீங்க. செம்ம கலர்ஃபுல்லாக சூப்பர் எமோஷனலாக இருக்குது. அண்ட் குழந்தைகளும் செம்மையாக பார்த்து ஜாலியாக என்ஜாய் பண்ணுவாங்க நம்புறேன். முக்கியமாக குழந்தைகளை ஃபோக்கஸ் பண்ணி தான் அந்த படத்தை எடுத்திருக்காங்கன்னு நினைக்கிறேன். ஸோ வீட்டில் யாராவது சில்வர்ட்டுக்கு இருந்தாங்கன்னா அவங்களே கூட்டு போய் இந்த படத்துக்கு ஜாலியாக என்ஜாய் பண்ணுவாங்க. இது ஒரு முக்கியமான நியூட்ரல் பாயிண்ட். பாசிட்டிவ் பாயிண்ட்ஸ் பார்க்கும்போது நிறைய இருக்கு. ஸ்டார்டிங் வித் ஜிம் கேரி ஆஸ் ரோபோட்னிக் அண்ட் ஆல்சோ ஹிஸ் கிராண்ட் ஃபாதர். ஸோ இந்த படத்தில் ஜிம் கேரி வந்து பார்த்தீங்கன்னா 2 முக்கியமான ரோல் ப்ளே பண்ணியிருக்காரு. ரெண்டுமே கிட்டத்தட்ட வில்லன் ரோல் தான் வச்சுக்கோங்களேன். ஆனால் மனுஷன் செம்ம ஜாலியாக என்ஜாய் பண்ணி இந்த ரோல் ப்ளே பண்ணியிருக்காருன்னு தெளிவாகவே அந்த படம் பார்க்க தெரியுதுங்க. இப்படி ஒரு ஜிம் கேரியை இதுக்கு முன்னாடி நீங்கள் எங்கேயுமே பார்த்துருக்க மாட்டீங்க. அவ்வளோ ஜாலியாக அவ்வளோ ஃபன்னாக அவ்வளோ என்ஜாய் பண்ணி இந்த ரோல் வந்து அவர் ப்ளே பண்ணியிருக்காரு. 2 வித்தியாசமான ரோல், 2த்துக்குமே வித்தியாசமான பர்சனாலிட்டி இருக்குது. அதை அவ்வளோ அழகாக கண் முன்னாடி கொண்டு வந்து நிறுத்திருக்காரு. ஜிம் கேரி மட்டும் இந்த படத்தில் இல்லைனா இந்த படம் எனக்கு தெரிஞ்சு பாதி போர் வச்சிருக்கோங்க. பாதி படத்தை தோளில் சுமந்துட்டு போறாரு மனுஷன். அவ்வளோ பியூட்டிஃபுல்லான ஒரு ஸ்க்ரீன் ப்ரெசன்ஸ் இருக்கு. அண்ட் ஹியூமருமே அள்ளி தெளிகிறாரு. நிறைய இடங்களில் வழக்கமாக ஜிம் கேரிக்கு உண்டான அந்த பாடி மூமெண்ட்ஸ் அந்த ஸ்லாப்ஸ்டிக் காமெடின்னு சொல்லுவாங்களே அதை பண்ணுறாரு. உங்களே அறியாமல் சிரிச்சிடுவீங்க. அதுவும் படத்தோட என் சீக்வன்ஸ்லாம் நிறைய விஷயங்கள் போடுவாரா, செம்ம ஃபன்னாக இருக்கும். அதே மாதிரி டைலாக்ஸ் வழியாகவும் நிறைய காமெடி அடிக்கிறாரு. போகிற போக்கில் நிறைய பெரிய பெரிய ஃப்ரான்ச்சைஸ்லாம் அசால்ட்டாக கலைச்சிட்டு போறாரு. ஐ மீன் லிட்டரலாக இந்த பக்கம் அவருடைய கிராண்ட் பாவை மீட் பண்ணும்போது பட்ஜெட் இல்லாத ஒரே ஹீரோவை 2 ரோல் கேஸ்ட் பண்ணியிருக்காங்களா அப்படின்னு சொல்லி அந்த வகையில் ஃபோர்த் பிரேக் பண்ணி கலாய்க்கிற அந்த சீக்வன்ஸ்லாம் அமைச்சிருப்பாங்க. அல்டிமேட்டாக இருக்குங்க. இது வரைக்கும் நான் பார்த்த ஜிம் கேரி ரோல்ஸில் இதை தான் செம்ம ஜாய்ஃபுல்லாக அவர் என்ஜாய் பண்ணியிருக்காரு. எனக்கு தெரிஞ்சு நம்ம சார் ரிட்டையரே ஆகக்கூடாதுங்க. ஏகப்பட்ட ரோல்ஸாக கொடுக்குற அந்த மனுஷருக்கு நடிக்கணும். அந்த மனுஷன் நடிக்கட்டும். ஒன்று 2 படங்களை விட இந்த படத்தில் அவருக்கு அதிகமான ஸ்க்ரீன் டைம் இருக்குது. ஐ மீன் தாத்தாவாகவும் வராரு, ரோபோட்னிக்காகவும் வராரு. 2 விதமான ஈவில்னஸை வித்தியாசப்படுத்தி காமிக்கணும். அழகாகவே பண்ணியிருக்காங்க. நடுவில் ஒரு டான்ஸ் சீக்வன்ஸ் வரும். அதெல்லாம் எப்படி சொல்கிறது, லாஜிக்கல் சீக்வன்ஸாக இருந்தாலும் அது நம்ம ஜிம் கேரி பண்ணும்போது ரசிக்கும்படி தாங்க இருக்குது. அதை எந்த ஒரு குறைவே சொல்ல முடியல. ஸோ சிம்பிளி எனக்கு தெரிஞ்சு ரோபோட்னிக்கா ஜிம் கேரி பர்ஃபெக்டாக சிங்க் ஆயிருக்காரு. வேறு யார் வந்தாலும் இந்த அளவுக்கு பண்ணுவாங்களான்னு கேட்டிங்கன்னா டவுட்டு தாங்க. ரோபோட்னிக் ஜஸ்ட் ஸ்டோல் த ஷோ. அதுக்கு ஈக்குவலாகவே நம்ம ஷேடோவுமே ப்ரெசென்ட் பண்ணியிருந்தாங்க. ஷேடோவுமே ஒன் ஆஃப் த வில்லனாக இந்த படத்தில் பேராகிறாரு. ஷேடோவுக்கு வாய்ஸ் கொடுத்தது நம்ம கியானு ரீவ்ஸ், ஜான் விக் ஹிம்செல்ஃப். நிறைய இடங்களில் அந்த ஜான் விக் ரெஃபரன்ஸ் உங்கள் கண்ணில் படலாம். ஷேடோ வேற பிளாக் கலரில் இருப்பாரா, நம்ம ஜான் விக் அந்த பிளாக் சூட் போட்டு வர அந்த ஃபீல் தாங்க வரும். எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு விஷயம், வில்லனாவே காமிச்சிருக்காங்க. படத்தோட பிகினிங்கில் இந்த ஷேடோ என்ன மாதிரி இருந்தாரோ படத்தோட எண்டு வரைக்கும் அந்த ஒரு கெத்தை நம்ம ஷேடோ விடவே இல்லை. ஹீ இஸ் சச் அ ஓவர் பவர்டு வில்லன். நம்ம சானிக் ஓடி தான் ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு போவார். பட் ஷேடோ வந்து பார்த்தீங்கன்னா டெலிபோர்ட் பண்ணுறாரு. ஐ மீன் டெலிபோர்ட் பண்ணுற வேகத்துக்கு ஓட்டுறாரு. அப்போ யோசிச்சு பாருங்க ஷேடோ எந்த அளவுக்கு வேகமானவர்னு. ஸோ அதிவேகத்தில் இருக்கக்கூடிய அந்த கேரக்டரை படத்தோட எண்டு வரைக்கும் அந்த பவரை மெயின்டைன் பண்ண வச்சிருந்தாங்க. சானிக்கை விட ஷேடோ பல மடங்கு பயங்கரமானவர், பல மடங்கு சக்தி வாய்ந்தவருங்கிறத தெளிவாகவே காமிச்சிருந்தாங்க. சானிக் இவனை எப்படா டிஃபீட் பண்ண போகிறான் அப்படிங்கிற ஒரு கியூரியாசிட்டியை நம்ம ஷேடோ இன்ட்ரடியூஸ் பண்ணும்போதே கிளியர் கட்டாக புரிய வச்சிடுறாங்க. அண்ட் ஷேடோ இஸ் சச் அ கூல் கேரக்டர். ஐ மீன் படத்தோட ஓப்பனிங் ஷாட் அந்த ஷேடோ அந்த சானிக் கூட நடக்கிற அந்த ஃபைட் சீக்வன்ஸ்லேயே பைக்கை வச்சு ஒரு சீன் பண்ணியிருப்பாரு. அல்டிமேட்டாக இருக்குங்க. ஷேடோவை வச்சு தனியாக ஒரு படமே கொடுக்கலாம். அந்த அளவுக்கு கெத்தான கேரக்டர். அண்ட் உண்மையிலே சொன்ன மாதிரி அந்த கெத்தை படத்தோட எண்டு வரைக்கும் விடவே இல்லை. அதே மாதிரி தான் அந்த கிராண்ட்பா அவருமே டெக்னிக்கலாக ரோபோட்னிக் கூட ஒன்றா சேர்ந்து ஒரு வில்லனாக தான் வராரு. ஸோ அவருமே எனக்கு தெரிஞ்சு ஷேடோ கூட ஒன்றா சேர்ந்து கடைசி வரைக்கும் அந்த கெத்தை விடவே இல்லை. ஸோ படம் முடிகிற வரைக்கும் 2 பேருமே வில்லன்களாகவே இருக்காங்க. அது நல்லாயிருக்கு. அதை தொடர்ந்து ஆப்வியஸாக அந்த மெயின் ட்ரியோ சானிக், நக்கிள்ஸ் அண்ட் டேல்ஸ். இதில் நம்ம சானிக்கு தான் அதிக ஸ்க்ரீன் டைம். நக்கிள்ஸ் எப்பயாச்சும் தான் வராரு. அதே மாதிரி டேல்ஸ் ரொம்பவே ரேர் பார்க்குறது. 2 பேருமே மோர் லைக் ஒரு எக்ஸ்டெண்டட் கேமியோ ரோல் தான் பண்ணியிருக்காங்க. ஆனால் ஏதோ ஒரு வகையில் சானிக்கு தொடர்ந்து சப்போர்ட்டிவாகவே இருக்கிறாங்க. ஸோ படம் முழுக்கவே அவங்க இருக்க மாதிரி இருக்குது, இல்லாத மாதிரியும் இருக்குது. இந்த பாசிட்டிவாக சொல்கிறதா நெகட்டிவாக சொல்கிறதான்னு தெரியல. பட் படம் முழுக்கவே அவங்க சப்போர்ட்டிவ் ரோலை தெளிவாகவே ப்ளே பண்ணியிருக்காங்க. சானிக்கோட கேரக்டர் டெவலப் ஆகிறதுக்கு இவங்க 2 பேரும் முக்கியமான டர்னிங் பாயிண்டாக இருக்காங்க, முக்கியமாக காரணமாகவும் இருக்காங்க. அதுதான் கடைசியில் நமக்கு தேவை. ஏன்னா இந்த படம் முழுக்கவே சானிக்கை ஃபோக்கஸ் பண்ணி தான் நகருது. சானிக்கோட பாயிண்ட் ஆஃப் வியூவில் இருந்து தான் கதையை சொல்லியிருக்க அந்த காந்தினாலன். எல்லா கேரக்டர்ஸும் ஏதோ ஒரு வகையில் சானிக்கோட கேரக்டர் டெவலப் பண்ணுறதுக்கு உதவியாக இருக்காங்க. அதை பாராட்டி தாங்க ஆகணும். அதுக்கேற்ற மாதிரி முடிஞ்ச அளவுக்கு நக்கிள்ஸ் அண்ட் டேல்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா அழகாகவே எழுதியிருக்காங்க. இவங்க கூடவே வர மிஸ்டர் அண்ட் மிஸ்ஸஸ் டொனால்ட் லார்ட் அவங்களுடைய ஸ்க்ரீன் டைம் கம்மி தான். பட் அவ்வளோக்கு டீசெண்டாகவே ஹேண்டில் பண்ணியிருக்காங்க சொல்லலாம். ஆல்சோ அந்த பக்கம் நம்ம ரோபோட்னிக்கோட சப்போர்ட்டிவ் கேரக்டர் ஏத்தன் ஸ்டோனை வச்சு ஃபைனலாக ஒரு சின்ன எமோஷனல் சீக்வன்ஸ் போகும். அதுக்கான பில்ட் அவங்க ஒழுங்காக பண்ணலை. பட் ஸ்டில் கொஞ்சம் காமிக்கலாகவே இந்த பக்கம் ஜிம் கேரி வந்து பார்த்தோன்னா அதை கேரி அவுட் பண்ணிட்டு இருக்காரு. ஸோ அதை ஏதோ ஒரு வகையில் பாராட்டி தாகணும். நம்ம ஓவராலாகவே இந்த படத்தில் பேரான எல்லா கேரக்டர்ஸும் ஏதோ ஒரு வகையில் கதைக்கு சம்மந்தப்பட்டு கதையை நகர்த்துறதுக்கு ஹெல்ப் பண்ணியிருக்காங்க. யாருமே சும்மா வந்தாங்க போனாங்க அப்படின்னு சொல்லவே முடியல. ஸோ மெயின் ரோல் கேஸ்டிங்கும் அவங்களுக்கான ரைட்டிங்கும் பர்ஃபெக்டாக இருந்துச்சுன்னு சொல்லலாம். எனக்கு என்னமோ இது வரைக்கும் அந்த சானிக் படங்கள்லேயே இதுதான் கொஞ்சம் கலர்ஃபுல்லாகவும் இருந்துச்சு, அதே சமயத்தில் ஈக்குவலி டார்க்காகவும் இருந்துச்சுன்னு சொல்லுவேன். டார்க் இன் மீன்ஸ் கொஞ்சம் நம்ம எதிர்பார்க்காத பல விஷயங்கள் இந்த படத்தில் நடக்கும். அது உங்கள் எமோஷனலாக தூண்டி விடுற மாதிரி தான் அமைஞ்சிருக்கு. சேடான பல மூமெண்ட்ஸ் இருக்குது, அதே மாதிரி செம்ம கலர்ஃபுல்லான ஜாய்ஃபுல்லான மூமெண்ட்ஸ் இருக்குது. 2மே பர்ஃபெக்ட்லி பேலன்ஸ்டாக இருக்குது.
ஸோ எமோஷன் அண்ட் ஹியூமர் சீக்வன்ஸ் அந்த சீன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா அழகாகவே ஹேண்டில் பண்ணியிருக்காங்க. அண்ட் அந்த ப்ளே பண்ண விதமும் கண்டிப்பாக பாராட்டி தாங்க ஆகணும். ஸோ வழக்கமாக இந்த மாதிரி காமிக்லாம் இல்லை குழந்தைகளுக்காக எடுக்கப்படுற படங்களில் எமோஷனை ஹியூமரை வச்சு கவர் பண்ணுவாங்க. பட் இந்த படத்தில் எமோஷன் ஸ்டே ஆகுது. அதனாலேயே உங்களால் எமோஷன் கூட அழகாகவே கனெக்டிவ் ஆக முடியுது. சானிக் சைடும் ஒரு எமோஷனல் மூமெண்ட் இருக்கு. அதே மாதிரி ஷேடோ சைடில் ரொம்பவே டீப்பான மூமெண்ட் ஒன்று காமிக்கப்படுது. அதை ஃப்ளாஷ்பேக்கில் தான் அங்கங்கே ப்ளே பண்ணி காமிப்பாங்க. ஷேடோட பேக் ஸ்டோரியா நான் லீனியர் ஃப்ளாஷ்பேக்ஸ் மூலியமாக தான் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காங்க. பட் அது குட்டியாக இருக்கனால ஈஸியாக புரிஞ்சுக்க முடியுதுன்னு சொல்லலாம். காம்ப்ளெக்ஸாக இல்லாமல் ஓரளவுக்கு டீசெண்டாகவே அந்த பேக் ஸ்டோரியை தெளிவாக எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காங்க. அண்ட் அழகாகவே எனக்கு தெரிஞ்ச அந்த எமோஷன் உங்கள் கூட பாண்ட் ஆகும் நம்புகிறேன். மனதளவில் பாதிக்கப்பட்ட ஷேடோ எந்த மாதிரியான முடிவுகளை எடுக்கிறாருன்னு சொல்லி தான் அந்த மொத்த படகுமே நகருது. ஸோ படம் மூவ் ஆகிறதுக்கு அந்த பிளாட்டை நகர்த்துறதுக்கும் ஷேடோ பல இடங்களை ஹெல்ப் பண்ணியிருக்காருங்க. அண்ட் முன்னாடியே சொன்ன மாதிரி பவர்ஃபுல்லாக வேற இருக்காரா. இந்த வில்லன் ஓவர் பவர்டாக இருந்தால் தான் நம்ம ஹீரோக்கு ரூட் பண்ண முடியும். ஸோ அந்த படத்தோட எண்ட்லையுமே எப்படா சானிக்கு ஒன்று தாக்க போகிறேன் அப்படிங்கிற ஒரு தாட்டில் தான் நீங்கள் படம் முழுக்க உட்காந்து பார்ப்பீங்க. அதுவும் படத்தோட ஃபைனல் ஃபைட்டுங்கிறது கம்ப்ளீட் CGI தாங்க. சானிக் வர்சஸ் ஷேடோ ஃபைட்டுங்கிறது. பட் முடிஞ்ச அளவுக்கு அதை ஈஸியாக ஃபாலோ பண்ணுற மாதிரி தான் டிசைன் பண்ணியிருக்காங்க. தாவி பூமியிலேருந்து நிலாவுக்கு போகிறாங்க, அங்கேருந்து இங்கே வராங்கன்னு சொல்லி லாஜிக்லெஸ் சீக்வன்ஸ் இருந்தாலும் அது ஓரளவுக்கு நம்பகத்தன்மையோட ப்ரெசென்ட் பண்ணியிருக்காங்க தான் நான் சொல்லுவேன். நீங்கள் படம் பாருங்க புரியும்னு நினைக்கிறேன். பட் ஃபைனல் ஃபைட்டுங்கிறது அவ்வளோ காம்ப்ளெக்ஸாக இல்லாமல் ரொம்ப ஈஸியாக புரிஞ்சுக்கிற மாதிரி தான் அமைச்சிருக்காங்க. அண்ட் ஆப்வியஸ்லி CGI இந்த படத்தோட ஒரு மிக முக்கியமான தூணாகவே இருக்குது. எந்த ஒரு குறையுமே சொல்ல முடியாத அளவுக்கு ஒரு அமேசிங்கான CGI. அதுவும் ஃபைனல் ஃபைட்டில் கம்ப்ளீட் CGI ஃபைட்டாக இருக்கிற சமயத்தில் எந்த ஒரு குறையுமே இல்லாமல் அதை விஷுவலாகவே சூப்பராக ப்ரெசென்ட் பண்ணியிருக்காங்க. CGI மட்டும் பிசுறு தட்டி இருந்துச்சுன்னா இந்த படம் ஃபெயிலியர் ஆகிறதுக்கான வாய்ப்புகளும் இருக்குது. பட் எந்த ஒரு குறையுமே இல்லாமல் சூப்பராக பண்ணியிருக்காங்க நான் சொல்லுவேன். மியூசிக்கும் அங்கங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஒரிஜினல் சானிக் மியூசிக்கை அப்படியே ஓவர்லாப் பண்ணி ப்ளே பண்ணி காமிச்சிருக்காங்க. அதாவது உங்கள் நாஸ்டாலஜியாக அவங்க தூண்ட பார்க்குறாங்க. சில இடங்கள் அது ஒர்க் அவுட் ஆகவும் செஞ்சிருக்கு. மியூசிக் சில முக்கியமான எமோஷனல் சீக்வன்ஸை நல்லாவே எலிவேட் பண்ணுது. அண்ட் ஆக்ஷன் சீக்வன்ஸை பரபரன்னு மூவ் பண்ணவும் ஹெல்ப் பண்ணுது. இந்த மியூசிக்கும் கண்டிப்பாக ஒரு பாசிட்டிவ் பாயிண்ட்னு சொல்லலாம். பட் இந்த படத்துக்கான யூனிக்கான மியூசிக் எனக்கு இருந்த மாதிரி தோணலை. ஓல்டு இந்த சானிக் மியூசிக்கை தான் எடுத்து கொஞ்சம் பட்டி டிகிரி பண்ணி கொடுத்துருக்காங்க. பட் சம்ஹவ் இட் ஒர்க்ட். செம்ம ஹியூமரஸாக ஆக்ஷன் பேக்டான ஒரு படம். டைம் கிடச்சா மறக்காம செக் பண்ணி பாருங்க. வீட்டில் இருக்க சின்ன பசங்களை கூட்டுப்பாங்க. அதை தொடர்ந்து நெகட்டிவ்ஸ்ன்னு பார்க்கும்போது இந்த படத்தோட கதை தாங்கன்னு சொல்லணும். கதை வந்து நீங்கள் எதிர்பார்த்த மாதிரியே தான் நகரும். பெரிய ட்விஸ்ட்னு சொல்லி ஒரு மண்ணு கிடையாது. நீங்கள் படத்தில் என்னென்ன விஷயங்கள்லாம் நடக்கும்னு நினைப்பீங்களோ அதெல்லாமே நடக்கும். படத்தோட எண்டில் ஒரு மிகப்பெரிய ட்விஸ்ட் அமையும். படத்தோட பிகினிங் அந்த கேரக்டர்ஸை நீங்கள் பார்க்கும்போதே புரிஞ்சுடுவீங்க இந்த மாதிரி தான் ட்விஸ்ட் வரப்போகுதுன்னு. பிகாஸ் அந்த அளவுக்கு ரொம்ப ப்ரெடிக்டபிளான ஈஸி லீனியர் ரைட்டிங் தாங்க நடந்திருக்கு. இந்த ஃப்ளாஷ்பேக் ஸ்டோரி மட்டும் தான் அங்கங்கே இன்டர்கட் பண்ணியிருக்காங்களே தவிர்த்து மொத்த ஸ்டோரியுமே ரொம்பவே லீனியர், ரொம்பவே ப்ரெடிக்டபிள் பாதையில் தான் போகுது. 1008 படங்கள் இதே மாதிரி பார்த்துருக்கேன்டா, இதெல்லாம் 10ஓட 11 அப்படிங்கிற கதை வருது. அதே மாதிரி உலகத்தை அழிக்கக்கூடிய ஒரு வில்ல அதை காப்பாற்றுற ஹீரோங்கிற கான்செப்டில் தான் கதையவே கொண்டு போயிருக்காங்க. மிஷன் இம்பாசிபிள் படம்டா அதையாடா பட்டி டெக்னிக் பண்ணி வச்சிருக்கீங்கன்னு சொல்லி கேட்குற மாதிரி தான் இருக்குது. மிஷன் இம்பாசிபிள் ஸ்டைலில் அந்த படத்தில் ஒரு ஹைஸ்ட் சீக்வன்ஸுமே வரும். ஐ மீன் லைக் எக்ஸாக்டாக அந்த மாதிரி இருக்காது. பட் அது ரொம்ப அழகாக புல் ஆஃப் பண்ணியிருந்தாலும் இந்த மாதிரி பல கதைகள் பார்த்துருக்கோங்க. இது ஒன்றும் புதுசாகவே தெரியல நான் சொல்கிறேன். ஐ மீன் இண்டிவிஜுவல் கேரக்டர்ஸோட டெவலப்மெண்ட் கூட உங்களால் ஈஸியாக கெஸ் பண்ண முடிஞ்சிடும். இதுக்கு முன்னாடியே நீங்கள் ஷேடோ அண்ட் சானிக்கை பற்றி தெரிஞ்சு வச்சிருந்தீங்கன்னா இந்த படத்தை உங்களால் சீன் பை சீனாக ப்ரெடிக்ட் பண்ண முடியும் நான் சொல்லுவேன். இட்ஸ் நாட் பேட். பட் இதுக்கு முன்னாடி வந்த அந்த சானிக் படங்களோட இது எனக்கு தெரிஞ்சு ரொம்பவே லீனியராக ஈஸியாக ப்ரெடிக்டபிளாக தான் கொடுத்துருக்காங்க. ஏன்னா இந்த படம் டெக்னிக்கலாக குழந்தைகளுக்காக தான் ஃபோக்கஸ் பண்ணப்பட்டிருக்கு. குழந்தைகளுக்காகவே நிறைய கிரிஞ்சு காமெடியும் உள்ளே இருக்க தான் செய்யுது. ஐ மீன் ஜிம் கேரியே பல இடங்களில் கிரிஞ்சு காமெடி பண்ண தான் பார்க்குறாரு. பட் அது நம்மளுக்கும் சிரிப்பு வருது. அது கிரிஞ்சுன்னு சொல்ல முடியல. ஏன்னா நம்மளும் அதுக்கு சிரிக்கிறோம். என்னடா இப்படி பண்ணிட்டு இருக்க அப்படின்னு சொல்லி நம்மளே அதை பற்றினா சிரிக்க தான் செய்கிறோம். அண்ட் அதை ஃபோக்கஸ் பண்ணி தான் அவங்க அந்த மாதிரி காமெடிஸும் உள்ள வைக்கிறாங்க. அது என்னமோ எனக்கு தெரிலங்க. கிரிஞ்சுன்னு சொல்ல முடியல, நல்லா இருக்கணும்னு சொல்ல முடியல, நடுவில் இக்கட்டான சூழ்நிலை மாட்டியிருக்கேன் கையால். அண்ட் நம்ம சானிக்கே இந்த படத்தில் கிட்டத்தட்ட டெட்பூலாகவே மாற்றிட்டாங்கன்னு நான் சொல்லுவேன். டெட்பூல் ஸ்டைலில் லிட்ரலி நிறைய இடங்களில் ஃபோர்த் வால் பிரேக் பண்ணுறாரு. நிறைய பாப் கல்ச்சர் ரெஃபரன்ஸில் உள்ள தூக்கி அடுக்கி வைக்கிறாரு. இதுக்கு முன்னாடியும் சானிக் அந்த மாதிரி தான் இருப்பார். பட் இந்த படத்தில் ஒரு படி தூக்கலாக போயிட்டாங்களோ, டெட்பூல் பார்த்து நிறைய இன்ஸ்பயர் ஆகிட்டாங்களோ அப்படிங்கிற தாட் உங்களுக்கு வர செய்யும். ஒரு குட்டி டெட்பூலாகவே நம்ம சானிக்கை மாற்ற ட்ரை பண்ணிட்டு இருக்காங்க போலங்க. அது எனக்கு திடீர்னு என்னடா இப்படி ஒரு மாற்றம் அப்படிங்கிற தாட்டை தான் கொடுத்துச்சு. ஐ மீன் போன படங்கள் வந்து அந்த படத்தில் எனக்கு அது கொஞ்சம் ஓவர் டோஸாகவே ஃபீல் ஆச்சு. ரொம்பவே ஈஸிலி ப்ரெடிக்டபிள் ஸ்டோரி, ட்விஸ்ட், டர்னிங் பாயிண்ட்ஸு. சில இடங்களில் உங்களுக்கு காமெடி ஒர்க் அவுட் ஆகாமல் போகலாம். பட் அதை தாண்டி பார்க்கும்போது ஆக்ஷன் பட்டாசாக இருந்துச்சு. ஜிம் கேரோட பெர்ஃபார்மன்ஸ் அண்ட் முக்கியமாக ஷேடோவை காமிச்ச விதம் சொல்லி எல்லாமே இந்த படத்தை இன்னும் பெட்டராக தான் மெருகேற்றி காமிக்குது. நெகட்டிவ்ஸ் கம்மி தான். அண்ட் லாஜிக்குங்கிற ஒரு விஷயத்தை நீங்கள் எதிர்பார்க்காம போனீங்கன்னா இந்த படத்தை செம்ம ஜாய்ஃபுல்லாக என்ஜாய் பண்ணிட்டு வருவீங்க. அண்ட் குழந்தைகளுக்குமே கண்டிப்பாக ஒரு பிடிச்ச படமாக மாறும். நம்மளை கண்டிப்பாக மஸ்ட் வாட்ச். ஸோ 2024 ரிலீஸ் ஆகிருந்துச்சுன்னா இந்த வருஷம் ஒரு பேங்கரோட முடிஞ்சிருக்கும். பட் பரவாயில்ல, 2025 ஒரு பேங்கரோட கிக் ஆஃப் ஆயிருக்கு அப்படின்னு சொல்லிக்கலாம். ஸோ படம் பார்த்தவங்க நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? உங்கள் தாட்ஸ் உங்களுடைய வீசா மறக்காம கீழே காமெண்ட் பண்ணிட்டு அவுட் ஆஃப் 5 ஸ்டார்ஸ் இந்த பற்றி எவ்வளோ ஸ்டார்ஸ் கொடுப்பீங்க அதுமாதிரி சொல்லிட்டு போங்க. நான் அவ்வளோ நல்ல ஒரு ஆசமான வீடியோவில் மீட் பண்ணிட்டு இருக்கேன். ஹேவ் ஃபன் கைஸ். வட்டா.